அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான்ஸை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. பொதுவாகவே சீ ஃபுட் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த ப்ரான். இதில் ப்ரோட்டீன், பொட்டாசியம், கால்சியம் சொல்லிட்டு நிறைய சத்து அடங்கியிருக்கு. பட் இதில் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ உடம்பு கம்மியானு சொல்லிட்டு டயட்டில் இருக்கிறவங்க இதை தாராளமாக உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் செலனியம் என்ற மினரல் இருக்குது. ஸோ லங்ஸ் கேன்சர் வராமல் இதை ப்ரொடெக்ட் பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ப்ரானை நம்ம அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் இருக்கிற ப்ரானை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நான் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. இந்த ப்ரான்ஸ்லாம் கொஞ்சம் சுருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ப்ரான்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இப்போ நம்ம எம்மியான சூப்பரான டெலிஷியஸான ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ப்ரான்ஸ் கிரேவி ரெடி. இந்த கிரேவி ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.